எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுதுன்னு நம்புறேன். ஆடியபிளாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹ் இப்போ இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? டேபிள் கிரியேட் பண்ற மாதிரி தான். கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம். எங்க கிரியேட் பண்ணணும்? ஆன் எங்க? டேபிள்ல. எந்த டேபிள்ல? இந்த பேர்ல. அந்த டேபிள்ல எந்த காலம்ல? இதை நீங்க கொடுக்கணும். இப்ப இது மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், எம்ப்ளாயி நேம தேடுறாங்க அப்படின்னாவே உங்களோட சர்ச் ஸ்பீட் இருக்குல்ல, அவ்வளவு ஃபாஸ்டா வரும். இது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம். சரி, கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம். இண்டெக்ஸ் பேர் நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்க பேரை கொடுத்தீங்கன்னாலும் கிரியேட் ஆகும். ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கிறதுக்காக ஐடிஎக்ஸ் அண்டர் ஸ்கோர் எம்ப்ளாயி டேபிள்ல நேம்ங்கிற காலம் கிரியேட் பண்றேன். நாளை பின்ன அந்த இண்டெக்ஸ் நேம பாக்குறப்ப உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி பேர் கொடுக்குறது. ஆன் எந்த டேபிள்ல? எம்ப்ளாயிஸ் டேபிள்ல. எந்த காலம்ல? எம்ப்ளாயி நேம் காலம்ல. இப்போ எம்ப்ளாயி நேம இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கொரி இருக்குது அப்படின்னா, ஸ்லோவா ரன் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்க இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண பிறகு ஃபாஸ்டா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது டிராப் பண்றது, டிராப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. உங்க புக்ல இண்டெக்ஸ் பேஜே இல்லாம இருக்குது, நீங்க தேடுறது ரொம்ப சிரமமா இருக்கும்ல, கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் புக்கு பிரிண்ட் பண்றப்ப இண்டெக்ஸ் பேஜ் ஒட்ட மறந்துட்டேன் கடைசியில. அடுத்த தடவை எல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே நான் ரீபப்ளிஷிங் பண்றேன் அதே புக்கை. அப்ப என்ன பண்றேன்? இண்டெக்ஸ் பேஜை கவனமா பார்த்து பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபாஸ்ட் ஆகும்ல நீங்க புக்ல ஏதாவது தேடும் பொழுது. இந்த கதையை அப்படியே நீங்க MySQL ஒரு டேட்டாவை எடுக்கிறப்ப பொருத்திக்கிங்க, அப்படியே மேட்ச் பண்ணிக்கிங்க. இது டிராப்னா நீங்க இண்டெக்ஸ் பேஜை பிச்சு அதை கிழிச்சிடுறது, அவ்வளவுதான். இது ஆக்சுவலா ஒரு சில நேரங்கள்ல ஓவரா இண்டெக்ஸ் கிரியேட் பண்றதும் பிரச்சனை ஆகும். அதுக்காக எப்படி டிராப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க புக்கே வந்து 50 பக்கம் தான் இருக்கும், இண்டெக்ஸ் பேஜ் 5 பக்கம் இருந்துச்சுன்னா அதுவே குழப்பம் பாருங்க. அதுக்கு நான் 10 பக்கத்தை நான் டேரக்டா போய் தேடிட்டே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அதே கதை தான். சில நேரங்கள்ல ஓவர் யூஸ் பண்ணிடுவாங்க நல்லது நல்லது அப்படிங்கிற பேர்ல. அதுக்காக தான் நீங்க கரெக்டா இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா பிரைமரி கீ யூனிக்காவும் இருக்கும், நாட் நல்லாவும் இருக்கும். யூனிக் டூப்ளிகேட்டே இருக்காது. இண்டெக்ஸ் நம்ம சாதாரண இண்டெக்ஸ் தான் அது. இது ஃபுல் டெக்ஸ்ட்னா ஏதாவது பெரிய டெக்ஸ்ட் சர்ச் பண்றாங்கல்ல, டெக்ஸ்ட், அப்போ வந்து ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட கதைப்படி பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் சேலரி, அதுக்கு சப்கரி யூஸ் பண்ணி எடுத்துடுறோம். மந்த்லி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு மேனேஜர் எதிர்பார்க்குறப்ப வியூ கிரியேட் பண்ணி நான் இது பண்ணிடுறேன். கஸ்டமரை சர்ச் பண்றப்ப ஃபாஸ்டா வரணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் காலம்ல இண்டெக்ஸை நான் கிரியேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு புரியுதுல்ல? இதுல என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்கன்னா, சப்குரி ரிட்டர்ன் மல்டிபிள் ரோஸ், அப்டேட்டிங் மல்டிபிள் டேபிள், மல்டி டேபிள் வியூஸ், டூ மணி இண்டெக்ஸ், இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க சப்குரி எழுதுறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். இப்போ சிங்கிள் டேபிள் அப்டேட் பண்ணலாம்னு சொன்னேன், மல்டி டேபிள் அப்டேட் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் நீங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதிக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை. இப்போ சப்குரி வந்து கரெக்டா நீங்க எழுதல அப்படின்னா மல்டிபிள் ரோஸை ரிட்டர்ன் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. எபோவ் ஆவரேஜ் சேலரி எம்ப்ளாயிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் கம்பெனியோட சராசரி சம்பளத்தோட கூட இது பண்றாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு HR உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்கன்னா, கம்பெனில சராசரி சம்பளத்துக்கு மேல யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அந்த சராசரியை கண்டுபிடிச்சிடறோம். இது சராசரி கிடைச்சிருச்சுல்ல, அதை தூக்கியாந்து அதுக்கு மேல இருக்கவங்க தான் நம்மளுக்கு வேணும். செலக்ட் எம்ப்ளாயி நேம், salary from employees where salary greater than. இங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்புட்டா கிடைச்சிருமில்ல உங்களோட அவுட்புட். இன்னர் குறி என்ன பண்ணும்? சராசரி சம்பளத்தை கணக்கிட்டுறோம். அவுட்டர் குறி என்ன பண்ணும்?
இந்த சராசரி சம்பளத்துக்கு மேல யார் வாங்குறாங்களோ அதை எடுத்துட்டு வந்துடும். இப்ப ரெண்டு நம்மளுக்கு கிடைச்சிச்சு பாருங்க. இதை ரன் பண்றேன் அப்படின்னா இருக்கா இல்லையா? செலக்ட்ல இருந்து காப்பி பண்ணல, எடுத்துட்டு வந்து வச்சு பாருங்க. இப்ப குமார் பிரியா இவங்க 2 பேரும் தான் சராசரி சம்பளத்தை விட அதிகமா வாங்குறாங்க. அதுக்கு நீங்க சராசரி சம்பளம் என்னங்கிறது தெரியாமல, எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டா எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அதான் சராசரி சம்பளம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் அவங்கள மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு அப்படின்னா, அப்ப ஐடி டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துட்டு அதை நான் இன்புட்டா கொடுக்குறேன். யாருக்குன்னா எம்ப்ளாயி பேர் எடுக்கிறதுக்காக. குமார் ரவி இவங்க 2 பேரும் தான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. அடுத்ததா இந்த இந்த சப்கொரியில ஒண்ணு விஷயம் கண்டுபிடிச்சீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயிஸ்லயும் இருக்கு, டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. அது காமனான காலம். நம்மளுக்கு வேணும் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல தான் இருக்குது. நம்மளுக்கு கிடைச்ச இன்புட் என்ன? ஐடி. இப்போ ஐடியை வச்சு நான் எம்ப்ளாயி டேபிள்ல போயிட்டு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன்ல தான் சப்கொரியை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஐடிங்கிறத இன்புட்டா கொடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கண்டுபிடிச்சிட்டு வர்ற இன்புட்டை தூக்கி இங்க இன்புட்டா கொடுத்துறீங்க. தெரியுதா? எப்பெல்லாம் ஒரு ரெக்யர்மெண்ட் வர்றப்ப டைரக்டா அந்த நீங்க எதிர்பார்க்குற டேபிள்ல அதை எடுக்க முடியலையோ, ஆக்சுவலா எந்த டேபிள்ல அந்த ரெக்கார்டு இருக்குதோ அங்க போய் நீங்க ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமான டேபிள்ல இருந்து டேட்டா வேணும்ல, அதுக்கு காமனா என்ன காலம் இருக்கோ அதுக்கு நீங்க மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இதே கதைப்படி நம்ம இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்லயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட்லயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி தெரில, ஐடின்னு மட்டும் தான் தெரியும். ஐடியோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல போய் கொரி பண்றது மூலமா. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் டிபார்ட்மெண்ட் ஐடி, அதை கொண்டாந்து இன்புட்டா பாஸ் பண்றேன் சப் கொரி மூலமா, இன்னர் கொரி மூலமா, அவுட்டர் கொரிக்கு இன்புட்டா கொடுக்குறேன். இப்படிதான் சப் கொரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹையஸ்ட் சேலரி. இது பாத்தீங்கன்னா யார் அதிகமா ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிச்ச அதே கதை தான். மேக்ஸ் சேலரின்னு கொடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி வரப்போகுது. அதை கொண்டாந்து நீங்க இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா யார் அதிக சம்பளம் வாங்குறாங்களோ அதை எடுத்துட்டு வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அதிக சம்பளம் வாங்குவோர் பழைய காப்பியாகாம இருக்கு, பழைய குறிக்கிறாங்க. குமார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும், பிரியா, அனு, இவங்க 3மே டிபார்ட்மெண்ட் 1ல குமார், டிபார்ட்மெண்ட் ஐடி 1ல ரவியும் இருக்காரு, அவர் கம்மி சம்பளம், அதனால இங்க வர மாட்டேது. தெரியுதா? டிபார்ட்மெண்ட் 2ல பிரியா, டிபார்ட்மெண்ட் 3ல அனு. இன்னர் கொரி அவுட்டர் கொரிக்கு சார்ந்ததால் கார்லேட்டட் சப் கொரி. இதை என்ன சொல்லுவோம்னா, இன்னர் கொரி டிபெண்ட்ஸ் ஆன் அவுட்டர் கொரி, இது கார்லேட்டட் சப் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வீவ்ஸ். வீவ்ஸ் இப்போ எனக்கு சேலரி 25,000க்கு மேல உள்ள எம்ப்ளாயிஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு மேனேஜர் ஆசைப்படுறாரு அப்படின்னா அது ஒரு வீவை கிரியேட் பண்ணிட வேண்டியதான். செலக்ட் எம்ப்ளாயி நேம் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் சேலரி கிரேட்டர் தான் ஒரு செலக்ட் கொரி. அது ஒரு வீவா கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் வீவ், வீவ் நேம் அஸ். இதை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹை சேலரி வியூன்னு ரன் பண்ணாவே உங்களோட அவுட்புட் வந்துடும். வியூ என்பது விர்ச்சுவல் டேபிள், டேட்டா டூப்ளிகேட் ஆகாது. பண்ணலாமா? காப்பி ஆகலையா? வேற ஏதோ காப்பி பேஸ்ட். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு வியூ. அதை எடுத்துடலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹை சேலரி எடுத்துட்டு வச்சு பாருங்க. அவங்க தான் அதிகமா சேலரி வாங்குறாங்க, 25,000க்கு மேல.
அடுத்தது டிபார்ட்மெண்ட் வைஸ் எம்ப்ளாயிஸ் பார்க்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி நேம் salary ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் ஜாயின் டிபார்ட்மெண்ட். ஐடி டிபார்ட்மெண்டோட எம்ப்ளாயிஸை மட்டும் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு இந்த வியூ. அதையே நான் செய்யறேன் திரும்பி. காப்பி பழசே பேஸ்ட் ஆகு. இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஐடி எம்ப்ளாயி வியூ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஐடி எம்ப்ளாயி வியூ எடுத்துட்டு வச்சு பாருங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல குமார் ரவி 2 பேர் தான் இருக்காங்க. பாக்கி இருக்கவங்க எல்லாம் அனு பிரியா அவங்க எல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட். ஏன்னா நம்ம ஐடின்னு வச்சு ஃபில்டர் பண்றோம். இங்க பாருங்க, இங்க நான் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கேன். சப்குரிக்குள்ள சரி வர்ற நார்மல் செலக்ட் குரிக்கு பதிலாக ஜாயின் யூஸ் பண்ணி அதை வியூவா கிரியேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நோட் ஷேர் பண்றேன், கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஹச்ஆர் வந்து ரீட் ஒன்லி அக்சஸ் மட்டும் ஹச்ஆர் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் பார்ப்பாரு. யூஸ்வலா ஹச்ஆருக்கு அப்படி இருக்காது, எல்லா அக்சஸுமே இருக்கும். எம்ப்ளாயிஸை பத்தி அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு சம்பளத்தெல்லாம் பார்க்க விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. Select star from EMP report view. நம்ம என்ன எடுக்கிறோம் அந்த வியூல? எம்ப்ளாயி நேம் எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் காலம், டிபார்ட்மெண்ட் ஐடி செகண்ட் காலம். எந்த டேபிள்ல? எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல. அதை ஒரு வியூவா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ யாருக்கெல்லாம் இது வேணுமோ அவங்களுக்கு இதுக்கு நான் அக்சஸ் கொடுத்தா போதும். இந்த டேபிள் கொடுக்கணும்னு தேவையில்ல. டேபிள் கொடுத்து வேற ஏதாவது பார்ப்பாங்க, தேவையில்லாத இதுக்கு சம்பளத்தெல்லாம் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த வியூவை மட்டும் கொடுத்துட்டோம்னா இந்த வியூக்குள்ள இருக்கிற இந்த 2 காலத்தை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். இந்த டேபிள்ல எம்ப்ளாயி நேம் டிபார்ட்மெண்ட் ஐடியை தவிர வேற எந்த காலமும் அவங்களால பார்க்க முடியாது. யாருக்கு? இந்த வியூவுக்கு மட்டும் அக்சஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்போ செக்யூரிட்டி தானே. வியூவோட அட்வான்டேஜே டு ப்ரொவைட் செக்யூரிட்டி. வியூ மூலம் ஒரிஜினல் டேபிளை ஹைட் செய்யலாம். இதன் பண்ணதான் நினைக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட் சர்ச் பை எம்ப்ளாயி நேம். எம்ப்ளாயி நேம் அடிக்கடி நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் இண்டெக்ஸ் நேம் செஞ்சதுதான் நினைக்கிறேன். சரி, இதுல காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட் கீ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணது அதனால வர மாட்டேங்குது. சர்ச் இது மாதிரி இப்ப செய்யறதுனால என்ன ஆகும்? உங்களோட சர்ச் பண்றது இம்ப்ரூவ் ஆகும். இப்ப இதை கிரியேட் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் தான் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபாரின் கீ கான்செப்ட். ஜாயின் கொரிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணணும்? இப்போ எம்ப்ளாயி டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டோம்னா ஜாயின் நம்ம யூஸ் பண்றப்ப ஆன் எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஆன் கிளாஸ்ல. இப்போ அந்த கிளாஸ்ல இருக்கிற காலமுக்கு நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஃபாஸ்டா தானே இருக்கும். ஜாயின் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களோட ஜாயின் வந்து ஃபாஸ்டா இருக்கும். இது நீங்க ஃபாஸ்டா இருக்குமா அப்படின்னா இப்ப நம்ம செஞ்சு பார்த்தோம்னா வராது. இருக்குல்ல ஜாயின் எங்க இது கூட ஒரு வியூ கிரியேட் பண்ண. ஆமா, டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த வியூவை ரன் பண்றப்ப ஃபாஸ்டா, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ரெக்கார்டே கம்மி. இது 1 மில்லியன் ரெக்கார்ட் 10 மில்லியன் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கப்ப நீங்க அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணாம ரன் பண்ணி பாருங்க, ஸ்லோவா இருக்கும். இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண பிறகு செலக்ட் ஸ்டார் போட்டு பாருங்க, ஃபாஸ்டா இருக்கும். அடுத்தது யூனிக் இண்டெக்ஸ் ஆன் இமெயில். இமெயில் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் வேணும், டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வராம தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். டூப்ளிகேட் இமெயில் ஒரு காலமே இல்லை அப்படிங்குது. இல்லதான் எம்ப்ளாயி நேம் salary நான் இல்லாத காலமுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண பார்க்க போறேன் இமெயில்ங்கிற காலமுக்கு. அதனாலதான் எரர் அடிக்குது. கீ காலம் இமெயில் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் டேபிள். இப்போ என்ன பண்ணணும்? இது நீங்க டிஸ்கிரிப்ஷன் எம்ப்ளாயிஸ்ன்னு போடலாம், ஷோ காலம்ஸ் எம்ப்ளாயிஸ்ன்னு போடலாம். நம்ம காலம் ஆட் பண்ண போறோம். ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ஆட் என்ன காலமோ அது, என்ன டேட்டா டைப்போ அது. ஸ்டார்ட்.
கிரியேட் ஆயிடுச்சு. பாக்குறேன். இமெயில் வந்துச்சு பாருங்க, தெரியுதா? மேல உள்ள டிஸ்கிரிப்ஷனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. 4 காலம் தான் இருக்கு, இங்க 5 காலம் இருக்கு. இப்ப போய் நான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க அது ஆரோ பண்றப்ப ஒழுங்கா வரலன்னா நீங்க ஆக்சுவலா அந்த கொரியை டைப் பண்ணுங்க. இந்த ஆரோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணேன். சரி, காலமே திருப்பி ஆட் பண்றேன். இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. முதல்ல இண்டெக்ஸ் கிரியேட் ஆகல, ஏன்னா இல்லாத காலமுக்கு போய் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். புரியுது இல்ல? இது கோ த்ரூ பண்ணுங்க. இதுக்குள்ள நோட்ஸாவே கொடுத்துருக்கேன், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது நார்மலா என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் இல்லாம போய் கிரியேட் பண்ண மாட்டோம். கிரியேட்டிங் இண்டெக்ஸ் வித்தவுட் செக்கிங் த ஸ்கீமா எப்படி செக் பண்ணோம்னா, டிஸ்கிரிப்ஷன் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். அதுல இருக்கிற அனைத்து விஷயமும். கிரியேட்டிங் யூனிக் இண்டெக்ஸ் அண்ட் டூப்ளிகேட் டேட்டா எக்ஸிஸ்ட். ஏற்கனவே டூப்ளிகேட் டேட்டா இருக்கும், அதுல போயிட்டு யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. விடாது, நீங்க டூப்ளிகேட் டேட்டா சுத்தம் பண்ண பிறகுதான் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் ஓவரா இண்டெக்ஸ் பண்றது. எனக்கு நான் ஃபாஸ்டா வரணும்னு ஒரு புத்தகத்துல 5 இண்டெக்ஸ் பேஜ் இருக்கிறதுக்கு பதிலா 20 இண்டெக்ஸ் பேஜ் இருந்துச்சுன்னா குப்பையாகும்ல. இண்டெக்ஸை தேர்றதே பெரிய சிரமமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தப்பு பண்ணுவோம். இந்த 3 மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. காமன் மிஸ்டேக்ஸ். நீங்க எது செய்யறதுக்குனால டிஸ்கிரிப்ஷன் டேபிள் போட்டீங்கன்னா என்னென்ன காலம் இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. டூப்ளிகேட் டேட்டா இருக்குதான்னு பாத்துக்குங்க. காலமோட டேட்டா டைப்பை கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. யூனிக் இண்டெக்ஸா நார்மல் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறீங்களா, இந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. சப்கொரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரிக்குள்ள இன்னொரு கொரி. அது வேற கிளாஸா இருக்கலாம், காலமுக்கு பதிலா இருக்கலாம். வியூங்கிறது ஒரு கற்பனையான டேபிள், உண்மையா போய் டேபிளா இருக்காது. உண்மையான டேபிள பாயிண்ட் பண்ணி இருக்கும். இது எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு புரியுற மாதிரி, ப்ராக்சி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ப்ராக்சின்னு சொல்லலாம். இப்ப எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு. எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல அனைத்தையும் நான் ஒருத்தருக்கு அக்சஸ் கொடுக்குறேன். எம்ப்ளாயி டேபிளுக்கு செலக்ட்னா அவர் எல்லாத்தையுமே பார்த்துருவாரு. எனக்கு நோக்கம் அவரை எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல எம்ப்ளாயி நேமையும் டிபார்ட்மெண்ட் ஐடியை மட்டும்தான் பார்க்க வைக்கணும். அப்படின்னா செலக்ட் எம்ப்ளாயி நேம் கமா டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி. இது அப்படியே ஒரு வியூவா கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் வியூ நேம் அஸ் அப்படின்னு கொடுத்து இந்த வியூவுக்கு அவருக்கு அக்சஸ் கொடுத்துட்டோம்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்ல மிச்ச காலமெல்லாம் அவரால் பார்க்க முடியாது. ஒரு செக்யூரிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த இண்டெக்ஸ்னா பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்பீட் பூஸ்டர்னு சொல்லுவோம். இது நீங்க அதிகமா செஞ்சீங்கன்னா, ஓவரா இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஆபத்து. இமேஜின் பண்ணிங்க, உங்க புக்கே 20-200 பேஜ் தான் இருக்கு, இண்டெக்ஸே ஒரு 30 பேஜ் இருக்குன்னா எரிச்ச வருமா இல்லையா? அதுதான் ஓவர் இண்டெக்ஸிங் சில நேரங்கள்ல பிரச்சனையில முடிஞ்சிடும். இந்த ஹோம்ஒர்க் செஞ்சு பாருங்க. இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கிங்க, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த ஒரு 18th பேஜுக்கு அப்புறம் உள்ளது நான் எதோட நிப்பாட்டினேன்னா, ஹோம்ஒர்க்கை ஹைலைட் பண்ணிடுறேன். அதுக்கு கீழே நீங்க பாத்துக்கோங்க. ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்றதுக்காக இந்த ஒரு 3 பேஜ் ஜஸ்ட் இவ்வளவு நேரம் பார்த்துருப்பான், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வியூவா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸோட என்ட்ரி கொஸ்டின்ஸ் ஜாயின்ஸ், அடுத்து அஃபர்மேஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா அட்டண்டன்ஸ். யாரும் வராதவங்க, அப்டேட் பண்ணாதவங்க இருக்கா? விக்னேஷ் தேவி அவங்க வந்திருக்காங்களாட்டு இருக்கு. ஆமா சார், நான் லேட்டா ஜாயின் பண்ணேங்க சார். ஓகே, வேற யாராவது வந்துருக்கீங்களா? அப்ப மோகன், மோகன் லாஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ் தான் வரீங்களா? மோகன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கு முன்னால வந்துருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கு முன்னால என்னென்ன கிளாஸ் வந்துருக்கீங்களோ சொல்லுங்க, நான் எஸ் மாத்திக்கிறேன், இல்லைன்னா நோன்னு தான் இருக்கும்.
சார் லாஸ்ட் 2 கிளாஸ் தான் ரன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணவங்க சொல்லுங்க, நான் இங்க அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்ததா இன்னைய கிளாஸ் வந்து 3 இது பார்த்தோம். 3 மன்னர்கள் மாதிரி. சப்கொரி, வியூஸ், இண்டெக்ஸ். சப்கொரிங்கிறது கொரிக்குள்ள இன்னொரு கொரி, வியூங்கிறது பாதுகாப்புக்காக என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம தெரியப்படுத்துறதுக்காக. இண்டெக்ஸுங்கிறது ஸ்பீட் பூஸ்டர். ஒரு டேட்டா ஒன்று சர்ச் பண்றீங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, நிறைய மில்லியன் ரெக்கார்ட்ஸா இருக்குது, சுத்துன்னு சுத்துது. நீங்க சர்ச் பண்றப்ப கஸ்டமர் இருக்காங்களா, கிளைண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸ்லோனஸை குறைக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த 3 விஷயம் தான் இன்னைக்கு பார்த்தோம். நான் நோட் ஷேர் பண்றேன், கோ த்ரூ பண்ணுங்க. மறக்காம ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. இதுல சொல்ற ஹோம்ஒர்க்கையும் பண்ணி பார்த்துருங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. விக்னேஷ் தேவி, அபிஷேக், கீர்த்திகா, இவங்க 3 பேருக்கும் கிரேட் அப்ரிசியேஷன். மற்றவங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. என்ன சேலஞ்சஸ்ங்கிறத எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்குன்னு, ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் இப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க அலாரம் செட் பண்ணி எப்ப ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணணும். இது இங்கே சொல்லிடுறேன். செட் அலாரம் ஃபார் ஹோம்ஒர்க். நீங்க அலாரம் செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செஞ்சிருவீங்க. இது ரொம்ப மஸ்ட். அடுத்தது நீங்க வந்து காட்சிப்படுத்தி பாருங்க. ரொம்ப திறமையா அப்ஸ்கில் ஆன மாதிரியும், நல்ல நிறுவனத்துல, விருப்பப்பட்ட நிறுவனத்துல வேலை செய்யற மாதிரியும், மிக சிறப்பா உங்களை எல்லாரும் பாராட்டுற மாதிரியும், நீங்க நிறைய பேருக்கு ஒரு இப்ப இருக்கிற வேலையிலேருந்து நல்ல ஒரு சம்பளத்துக்கு அடுத்த வேலைக்கு போன மாதிரியும் காட்சிப்படுத்தி, அது சவுண்டு, ஸ்மெல்லு எல்லாம் வந்து பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் காட்சிப்படுத்தி பாருங்க கண்ணை மூடிக்கிட்டு. இது இப்ப செஞ்ச முடிஞ்சாலும் செய்யுங்க, அதுக்கப்புறம் செஞ்சாலும் செய்யுங்க. இது நீங்க இதுல வந்து ஃபீலிங் இருக்கணும். உண்மையா நடக்கிற மாதிரி இது பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அது சம்பந்தமா தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. டிசிப்ளின் பிளஸ் ப்ராக்டிஸ், இதுதான் வந்து வெற்றியை கொடுக்கும். கீப் அப்ஸ்கில்லிங். ஐ ஹோப் ஐ டெலிவர்ட் சம்திங் டுடே. We will meet coming Wednesday to cover this area. அதுக்கு முன்னால ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. Thanks everyone. Thank you, now.